மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் 4 அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் 4 அமைச்சர்கள் அவ்விடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஏவாவேலு, சேகர்பாபு, மூர்த்தி, பழனிவேல், தியாகராஜன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. மதுரையின் சித்திரை திருவிழாவானது தமிழகத்திலே தென் தமிழகத்தில் மட்டுமே தமிழகத்தில் முக்கியமான திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அந்த பார்வையிட வருவார்கள். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்திரும் அந்த நிகழ்ச்சியானதை பார்ப்பதற்காக தான் இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து பல்வேறு இடத்துல இருந்தும் அதே போல மாவட்டங்களில் உள்ளிட்ட பல்வேறு இடத்துலேருந்து வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இதில் முக்கியமாக சொல்லணும், ஆழ்வார்புரம் பகுதி மற்றும் தல்லாக்குளம் பகுதி, இந்த கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல், தியாகராஜன் மற்றும் மாநகராட்சி மேயர், ஆணையர், ஆட்சியர் உள்ளிட்ட காவல் ஆணையர் உள்ளிட்டவர், சட்டமன்ற உறுப்பினர் தளபதி, அதே போல் இங்க இருக்கக்கூடிய முக்கிய இருக்கக்கூடிய எம்பி வெங்கடேசன் உள்ளிட்ட அனைவரும் இந்த ஆய்வில் தற்போது இடம்பெற்றனர். இது தமுக்கு மைதானத்தில் தற்போது இந்த ஆழ்வார்புரம் பகுதி வரை இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆறையை முழுமையாக பார்வையிட்டனர். அதே போல் இந்த மேம்பால பணிகள் மட்டும் அதே மாதிரி அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்திருந்தனர். ஏனால் தற்போது அந்த திருவிழா கூட்டம் அதிகமாக சேரக்கூடிய அந்த கோரிப்பாளையம், அந்த தல்லாகுளம் பகுதியில் முழுமையாக அதிகப்படியாக தற்போது மேம்பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதனால் தற்போது இப்போது திருவிழாவுக்கு முன்னாலே இப்போது போக்குவரத்து மிக சிரமமான ஒரு சூழ்நிலை தற்போது உள்ளது. ஏனென்றால் முழுமையாக அந்த இடத்தில் போக்குவரத்து ஆனது வெகு நெரிசலாக உள்ளது. இது சொல்லக்கூடிய ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. உள்ளிட்ட பல்வேறு சிக்கலே அந்த இடத்தில் தற்போது உள்ளது. இந்த கோரிப்பாளையம் பகுதி முழுவதுமே தற்போது போக்குவரத்து சிக்கலில் தற்போது தவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆய்வு செய்யப்பட்டு இந்த திருவிழா நாட்கள் மிக விரைவில் வரக்கூடிய நாள் இந்த இடங்களில் முழுமையாக தற்போது அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏன்னா இதுக்கான ஏற்பாடுகள் இது உள்ளிட்ட ஏன்னா பல்வேறு தரப்பினர் பல்வேறு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். அதனால் இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்வது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை தற்போது செய்துள்ளனர். அதற்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் கூறுகையில் என்ன சொன்னால், இந்த இந்து அறநிலையத்திலிருந்து முக்கியமாக வழங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த திருக்கோயில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இது இருக்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்று ஒரு அறிக்கையும் அவர் சொல்லியிருந்தார். அதே போல் தென்பகுதியில் புகழ்பெற்ற இந்த இடத்துல ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனால் வைகை ஆற்றில் அலையிற நிகழ்ச்சிக்கு கூடுதலாக கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வருடம் இதோட எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இதே போல் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டும் அதிகப்படியாக இருப்பதால் பல்வேறு மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வேண்டுகோளுக்கு அந்த கோரிப்பாளையம் பகுதி, இந்த மேலமடை பகுதி உள்ளிட்ட இடங்களில் அடிக்கல் நாட்டம் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இதே போல் பாலப்பணிகள் தற்போது நம்ம குறிப்பிட்டிருந்த போல் பாலப்பணிகள் அதிகப்படியாக மேம்பாலம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி, இருக்கக்கூடிய மீனாட்சி கல்லூரி ஒரு வழி பாதையாக அந்த இடத்தில் மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய இடங்களே முழுமையாக ஒரு வழி பாதை உள்ளிட்ட சிக்கலில் இருப்பதை அவருக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் பக்தர்களுக்காகவே அவர் சொல்லியிருந்த இருக்கையில் தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரணத்தினால் தற்போது நடைபெற்றுள்ளது. அதே போல் இந்த மே மாதம் 12ஆம் தேதி கள்ளழகர் ஆற்று நிகழ்ச்சி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதால் அதுக்கு முன்னாகவே இந்த பாதுகாப்பு கருத்தில் கொண்டு கட்டுமான பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும், பக்தர்கள் வசதிக்காக என்னென்ன செய்து தர வேண்டும், அடிப்படை பிரச்சனைகள் உள்ளிட்டவை ஆய்வு தற்போது செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். மேலும் இடையூறுகள் இல்லாத வகையில் அந்த பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டு அவர்களது இதுக்கான உத்தரவாதமாக நாங்கள் செய்வோம் என்று கொடுத்திருக்காங்க. அதே போல் இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் இந்த கள்ளழகர் திருவிழாவில் பங்கேற்பார்கள் என்று செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான போலீசார், காவல்துறை தரப்பில் எவ்வாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது உள்ளிட்டவை இன்று ஆய்வில் செய்யப்பட்டுள்ளது. ஏனால் இதற்கான பாதுகாப்பு பணியில் எந்தெந்த பகுதியில் போலீசார் இருப்பார்கள் அப்படின்ற குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் இந்த விஷயத்தை தற்போது அவர் தெரிவித்திருந்தார். மேலும் நடைபெறக்கூடிய பாலப்பணிகள் கிட்டத்தட்ட 60லிருந்து 75% வரை தற்போது பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வசந்த், விவரங்களுக்கு நன்றி.